ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு ஒரு ரொம்பவே சூப்பரான அண்ட் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்மளால் சுத்தமாக கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு செம்மையான படங்க. இந்த படத்தோட பேர் ரன். இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேனல் ஒரு டைம் பாருங்க. ஒன்லைனர் சொல்லி படத்தை ஸ்பாயில் பண்ண வரும்ல, ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 5-6 டாக்டர்ஸ் வந்துட்டு ஏதோ கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் பீட்ல நின்று போச்சுன்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து எழுப்புவாங்க இல்லைங்க, அதுக்காக. இதெல்லாம் யாருக்கு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைக்குங்க, இப்போதான் பிறந்திருக்கும் போல இந்த குழந்தை. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை காட்டுறாங்க. இந்த லேடி வந்து படுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா இந்த லேடி பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு இந்த லேடியை வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க எங்கேயோ. ஆக்சுவலா இந்த லேடி எங்க கூட்டிட்டு போறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்டரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இல்லைங்க, அந்த குழந்தைய பக்கம் தான் கூட்டிட்டு போறாங்க. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை போல, இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. இந்த குழந்தைய நல்லா மூச்சு விட்டுட்டு தான் இருக்கு. அப்புறமா அந்த படத்துல ஒரு நோட்டீஸ் மாதிரி போடுறாங்க, ஒரு 5 நோயோட ஒரு லிஸ்ட் மாதிரி. இது என்ன நோயின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இதய சம்பந்தமான நோய். இது இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பீட் கண்ணா பின்னாடி துடிக்க ஆரம்பிச்சிடும் அடிக்கடி. அண்ட் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்துல அதிகமான இரும்பு சத்து இருக்கனால உடம்பு ஃபுல்லா ஏதோ தோல்வியாதி வந்த மாதிரி இருக்கும், அதாவது ரேஷஸ் அந்த மாதிரி. மூணாவது வந்து ஆஸ்துமாங்க, இன்ஹீலர் தேவைப்படும் அடிக்கடி மூச்சு விடுறதுக்காக. அண்ட் நாலாவது வந்து சக்கரை வியாதி. அண்ட் லாஸ்டா இருக்கிறது வந்து பக்கவாதங்க, இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இருக்காது, பிளஸ் நடக்க கூட முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கடுத்து என்ன காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேடிஸ் எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே அவங்களோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் குழந்தைக்கு நடக்கவே முடியல சின்ன வயசுல இருந்து, அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கே கஷ்டமா இருக்கு, அவளால அவ சாப்பாடை கூட சாப்பிட்டுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா இந்த லேடி கிட்ட வந்துட்டு நீங்க உங்க கஷ்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு இந்த லேடி வந்துட்டு, கஷ்டமா, என்ன கஷ்டம், எனக்கு இந்த கஷ்டமும் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லிருங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காதீங்க, ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு இந்த லேடி வந்துட்டு ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லுங்க, அதெல்லாம் கஷ்டம்லாம் கிடையாது, அதெல்லாம் நான் எப்பயோ ஃபீல் பண்றதெல்லாம் நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க ஒரே வார்த்தையில. அப்புறம் ஒரு பொண்ணு இந்த லேடி கிட்ட, உங்க பொண்ணு தான் கொஞ்ச நாள்ல காலேஜ் போயிருவாள், அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்ட்டு கேட்கறாங்க. அதுக்கு இந்த லேடி வந்துட்டு, ஆமா எப்படி இருந்தாலும் அவ காலேஜ் போக தான் செய்வா, பட் நாங்க நிறைய காலேஜ்ல அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு வரல, ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அதை பத்தி யோசிக்கிறோம், இப்போ எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி பேசுறாங்கல்ல, அவங்களோட பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு காலைல எந்திரிச்சோடனே ஸ்ட்ரெயிட்டா எங்க போறான்னு பார்த்தீங்கன்னா, வாஷ்ரூமுக்கு போயிட்டு ஏதோ வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் முதுகெல்லாம் ஃபுல்லா ஒரு ரேஷஸா இருக்கு, அதனால அதுக்கும் சேர்த்து ஏதோ க்ரீம் போட்டுக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்ப பாருங்களேன் எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெட்டியில டேப்லெட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணால நடக்க முடியாதுங்கிறதுக்காண்டி படிக்கட்டி இறக்கிறதுக்காக ஒரு எஸ்கலேட்டர் மிஷின் மாதிரி இருக்கு இந்த பொண்ணு கீழே வர்றதுக்காகவே. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இன்சுலின் ஊசி போட்டுக்கிறா சுகர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்காக. இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும் போல இந்த மாதிரி இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு லிஸ்ட்ல நிறைய நோயெல்லாம் பார்த்தோம் இல்லைங்க, அந்த எல்லா நோயுமே இந்த பொண்ணுக்கு தாங்க இருக்கு. அண்ட் இந்த பொண்ணோட அம்மாவே இந்த பொண்ணுக்கு படம் சொல்லி தர்றாங்க, மத்தியானம் இது படி, காலையில இது படி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அப்புறம் இந்த பொண்ணுக்கு வழக்கம் போல இந்த நாள் போகுது, படிச்சுக்கிட்டே இருக்கா. எப்படியே சாயந்தரம் ஆயிருது. சாயந்தரம் ஆன வெட்டி இந்த வீட்டுக்கு வழக்கமா கொரியர் டெலிவரி பண்ண ஒருத்தர் வருவாரு, அவர் வர்றாரு. அவர் வந்த வெட்டி இந்த பொண்ணு வந்துட்டு வேகமா வீல் சேர்ல கதவு கிட்ட போறா. அவங்க அம்மா வந்துட்டு கொரியர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன் இவ்வளவு வேகமா வர்ற, பொறுமையா, உனக்கு தான் ஒத்துக்காதுன்னு தெரியாதா, வேகமா வந்தா எப்படி மூச்சு வாங்குது பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு, கொரியர்ல என்ன காலேஜ் லெட்டர் வந்திருக்கா அப்படின்ட்டு கேட்குறா. காலேஜ்ல இருந்து ஒரு லெட்டருமே வரல, வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் உன்கிட்ட தான் கூப்பிட்டு கொடுப்பேன், ஓகேவா, நான் கூட ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இவங்க அம்மா இருந்துட்டு வீட்டுக்கு கீழே கார்டன் வச்சிருக்காங்க, அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காய்கறி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நைட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு சுகர் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்குதுங்க, அதனால இவங்க என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொடுக்குறாங்க. சாக்லேட் கூட 2 சாப்பிடக்கூடாது, ஒன்று தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு 1 மட்டும் தான் கொடுக்குறாங்க. நைட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கம்ப்யூட்டர்ல ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்க ரூம்ல தான் இருக்கு. இந்த அம்மா இருந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட, நம்ம கடைசி எப்போ படத்துக்கு போனோம்னு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எப்பயோ ஒரு நாள் கூட்டிட்டு போனீங்க அப்படிங்குது. இந்த பொண்ணோட அம்மா இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு டேப்லெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கபோர்டு ஓப்பன் பண்றாங்க. கபோர்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க பொட்டி பொட்டியா அப்படியே ஒரு டேப்லெட் மலையே கூஞ்சி கிடக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு மிஷின் சால்ட்ரிங் வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போகாம படிச்சுமே இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது ஒயரிங்ல தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுக்குற டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றா. அவங்க அம்மா வந்துட்டு நைட்டு தனியா ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இருக்கா இல்லைங்க, சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது இவங்க அம்மா நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணு வந்துட்டு வழக்கம் போல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க அம்மா இருந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு
பொண்ணு இருக்காங்க இந்த டேபிள் கிட்டயே வச்சிருக்காங்க. பொண்ணு இதை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸை மட்டும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. அப்பதான் இந்த பொண்ணு வந்துட்டு ஒன்னு கவனிக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மருந்து டப்பா கிடக்குது. அதை எடுத்து இவ உடனே படிச்சுட்டு இருக்கா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு. அந்த டப்பால வந்துட்டு இந்த மருந்து யார் பேர்ல வாங்கி இருக்காங்களோ அவங்கள தவிர இது யாருமே யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. சரி யார் பேர் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேர் தாங்க போட்டிருக்கு. அப்புறம் அவங்க அம்மா வர சத்தம் கேக்குதுன்ட்டு அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு அவ பாட்டுக்கு அந்த பக்கமா போயிடுறா. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு நைட்டு பெட்ல உட்காந்துருக்கா. அவங்க அம்மா வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் உனக்கு இன்னைக்கு ஒரு புது டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காரு, அதை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டேப்லெட்டை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேர்ல கூட கொஞ்சம் டேப்லெட் இருந்துச்சு இல்லைங்க, அந்த டேப்லெட் தான் அவங்க அம்மா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் உங்க டேப்லெட் தானே, எனக்கு ஏன் தர்றீங்க அப்படின்ட்டு கேட்குறா. அவங்க அம்மா வந்துட்டு யார் சொன்னது ஏன் டேப்லெட்னு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு உடனே மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு நான் சாக்லேட் திருடலான்ட்டு வந்தேன், அப்போ வந்து இதுல உங்க பேர் போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. அவங்க அம்மா உடனே வந்துட்டு சாக்லேட் திருடுறதெல்லாம் தப்பு கண்ணா, இப்படி எல்லாம் திருடக்கூடாது, நான் தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் உனக்கு காலேஜ் அட்மிஷனுக்கு பத்தி ஒரு இடத்துல பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இந்த பொண்ணு உடனே வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன்ல இது உங்க டேப்லெட்டான்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு போறீங்களேமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அவங்க அம்மா உடனே இதெல்லாம் என் டேப்லெட் இல்லக்கண்ணா, உன் டேப்லெட் தான், அவங்க பில்லுல ஒரு நேம் போட்டிருப்பாங்க, அதுக்காக தான் என் நேம் அதுல போட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு அதுக்கு இருந்துட்டு அது டேப்லெட்டோட பாக்ஸ்ல போட்டிருக்கே அப்படின்ட்டு கேக்குறா. டேப்லெட்டோட பாக்ஸா இருந்தாலும் யார் வாங்குறாங்களோ அவங்க பேர் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அப்படியே டேப்லெட்டே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் எதுவும் யோசிக்காம அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு படுத்துறா. அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ள வந்துட்டு எதையோ ஒன்று எடுக்கிறா. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி. இந்த பொண்ணால தான் எந்திரிச்சு நடக்க முடியாதுல்ல, அதனால ஹைட்ல இருக்கிறதா எடுக்கிறதுக்காக இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். அவங்க அம்மா கூட வழக்கமா கபோர்ட்ல டேப்லெட்லாம் வைப்பாங்கல்லங்க, அங்க இந்த பொண்ணு வந்துட்டு நேற்று ஒரு டேப்லெட் கொடுத்தாங்களா அவங்க அம்மா, அந்த டேப்லெட்டை மட்டும் எடுக்கிறா. அண்ட் திடீர்னு அவங்க அம்மாவோட கார் சவுண்டு கேட்கவும் டக்குன்னு கீழே போறா. கரெக்டா கொரியரும் வந்துருச்சு. அப்புறம் இவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்ன கேட்கறான்னா காலேஜ் லெட்டர் வந்துச்சான்னு கேட்கறா. அவங்க அம்மா இருந்துட்டு காலேஜ் லெட்டர் வந்தா நானே சொல்றேன்னு சொல்லி இருக்கலாமா, காலேஜ் லெட்டர்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அந்த மருந்து டப்பாவையே பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேர் தான் போட்டிருக்கு. அப்புறம் அந்த பேப்பரை கிழிச்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு லைட்டா இழுத்து பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா அடியில இன்னொரு பேப்பர் இருக்கு. அந்த பொண்ணு அந்த பேப்பரை ஃபுல்லா கிழிச்சதுக்கு அப்புறம் தாங்க இவளுக்கே ஒரு பெரிய ஷாக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மருந்து டப்பா மேல வந்துட்டு இவங்க அம்மாவோட பேர் தான் இருக்கு. அதுக்கு மேலேயே இந்த பொண்ணோட பேரையும் ஒட்டி வச்சிருக்காங்க யாரோ. அப்புறம் இந்த பொண்ணு நைட்டு வழக்கம் போல பெட்ல உட்காந்து என்னவோ புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்க அம்மா வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிட்ட போலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த டேப்லெட் மேட்டர் எப்படி உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஷினை கூட ரொம்ப நாளாவே சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை சரி பண்ணிட்டா போல இவ, அதை தான் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு வழக்கம் போல டேப்லெட் கொடுக்குறாங்க இந்த பொண்ணுக்கு. இவ்வளவு வாங்கி அதை சாப்பிட்றா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மா கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வாயிலிருந்து அந்த டேப்லெட்டை துப்புறா. இவ இருந்துட்டு அந்த டேப்லெட்டை சாப்பிடவே இல்லை, சும்மா நடிச்சிருக்கா போல. அவங்க அம்மால தூங்குனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளோட ரூமை விட்டு வெளியே வர்றா. வெளியே வந்துட்டு அவங்க அம்மா ரூம் பக்கத்துல ஒரு கம்ப்யூட்டர் ரூம் இருக்கு இல்லைங்க, அங்க போறா. போயிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு என்னமோ சர்ச் பண்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட்டோட நேம் இருக்கு இல்லைங்க, அதை போட்டு சர்ச் பண்றா. எதுவுமே வர மாட்டேங்குது, நோ இன்டர்நெட் அப்படின்ட்டு வருது, நெட்டே இல்ல போல. இப்பதாங்க ஒண்ணு காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பின்னாடி உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அதை கவனிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா யார்கிட்டயோ போன்ல எவ்வளவு நாள் தான் இப்படி பண்ணுவீங்க, தயவு செய்து சீக்கிரமா சரி பண்ணி கொடுங்க, டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனை வச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு இருந்துட்டு எவ்வளவு நாள் கழிச்சு இன்டர்நெட் வருமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு ஒரு வாரம் ஆனாலும் கூட ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆமா இன்டர்நெட் தான் பிரச்சனைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இவட்ட கேட்க இந்த பொண்ணு இருந்துட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே நல்லா அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்புறம் அவங்க அம்மாட்ட உண்மையை சொல்லிடுறா. நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பார்த்தேன் நான் தூங்குனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவட்ட. இந்த பொண்ணு வந்துட்டு நான் கூட ஒரு மிஷினை ரெடி பண்ணல, அது வந்துட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கு, அதை சரி பண்ணலான்ட்டு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இவங்க அம்மா வந்துட்டு அப்படியா சரி ஓகே அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா கீழே தோட்டம் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அதுல வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஜன்னல் வழியா அவங்க அம்மாவை பாக்குறா என்ன பண்றாங்கன்ட்டு. பொண்ணு வேகமா போயிட்டு போன் எடுத்துட்டு அந்த மெடிக்கலுக்கே ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணிடுறா. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி டேப்லெட்டை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த மெடிக்கல்காரங்க வந்துட்டு இந்த போன் நம்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க அம்மா தான் அடிக்கடி அங்க போவாங்கல்ல, அதனால அவங்க இருந்துட்டு இவங்க அம்மா பேரை சொல்லவும் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணி விட்டா. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிடுறா. கால் பண்ணிட்டு என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எனக்கு ஒரு மருந்து டீட்டெயில்ஸ் பத்தி தெரியணும், அதனால பார்மசிக்கு போனை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவனுங்களும் 1 அமுக்கவும் 2 அமுக்கவும் சொல்லிட்டு கடைசியா காலை கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா அதுக்கு சார்ஜா நீங்க
நீங்க 90 ரூபா பே பண்ணணும், அது உங்க அக்கௌண்ட்ல இருந்து நாங்களே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொண்ணு உடனே அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது சாவடிச்சிருவாங்க அப்படின்ட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிடுறா மறுபடியும். அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு நம்பருக்கு கால் பண்றா. கால் பண்ணாங்கன்னா யாரோ ஒரு பையன் தான் எடுத்து பேசுறான். அந்த பொண்ணு அந்த பையன்ட்ட என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவன் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அந்த பொண்ணு கண்டினியூஸா கெஞ்சிக்கிட்டே இருக்கும். அவன் வந்துட்டு சரி என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறான். இந்த பொண்ணு இருந்துட்டு அவன்கிட்ட கூகுளை மட்டும் ஓபன் பண்ணி நான் சொல்றதை மட்டும் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ட்ரைகாக்சின் அப்படிங்கிற டேப்லெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கறா. இவ அவனும் இருந்துட்டு பாக்குறான். பார்த்துட்டு இது ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க போல அப்படின்னு சொல்றான். இவ இருந்துட்டு இமேஜஸ் ஓபன் பண்ணி பாருங்க, அந்த மாத்திரை என்ன கலர்ல இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவனும் பார்த்து சொல்றான், இந்த மாத்திரை சிவப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு கிட்ட இருக்கிறதோ பச்சை கலர் மாத்திரை. இந்த பொண்ணு சரியான கடுப்பாயிட்டு போன்ல எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா. அப்புறம் அவனும் போனை கட் பண்ணி விட்டுறான். இந்த பொண்ணு இருந்துட்டு அந்த மாத்திரையை பார்த்துட்டு நீ யாரா இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறா. இந்த பொண்ணு இருந்துட்டு ஒரு பிளான் போடுறான். அன்னைக்கு நைட்டு சாப்பிடும்போது இவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணு என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் படத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல, ஏதாவது படத்துக்கு போகுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவங்க அம்மா வந்துட்டு நானும் அன்னைக்கே கேட்டல உன்ட்ட, சரி போலாம் நம்ம அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலைல படத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு சாப்பிடாம நிறைய டேப்லெட்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்திருக்கா. அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போறா. அப்புறம் இவங்க கார்ல அப்படியே தியேட்டர் கிட்ட வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பாக்குறான்னு பாத்தீங்கன்னா, தியேட்டருக்கு ஆப்போசிட்லயே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. இவங்க அம்மா இந்த பொண்ணும் கூட அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதை வந்து இந்த பொண்ணு பார்த்து வச்சுக்கிறா. அப்புறம் இவங்க அம்மா இந்த பொண்ணு இருந்துட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாதியில இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. தியேட்டருக்கு வெளியே வந்துட்டு இன்ஹீலர் யூஸ் பண்ணிக்கிறான் மூச்சு வாங்க கொடுக்கறதுக்காக. அப்புறம் ரோட வேக வேகமா கிராஸ் பண்ணிக்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்க மெடிக்கலுக்கு போறா. இவ வந்து பார்க்கவும் கியூல வரிசையா நின்றுட்டு இருக்காங்க நிறைய பேர். இவ இருந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு முன்னாடி போறா. அப்புறம் அங்க பில் போடுற இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான். என்னாச்சு இங்க எதுக்கு வந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. உடனே இந்த பொண்ணு இருந்துட்டு இந்த மாத்திரையெல்லாம் எங்க அம்மா போன வாரம் வாங்கிட்டு வந்தாங்க, இதை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவங்களும் இந்த மாத்திரையை பார்த்துட்டு இது ரொம்ப ஹெவியான மாத்திரையாச்சு, இதெல்லாம் உன் பேர்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் எங்க அம்மா பேர்ல தான் இருக்கும், அவங்க பேர்ல செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறா. இந்த பொண்ணுகிட்ட அவங்க இருந்துட்டு அடுத்தவங்க பேர்ல இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுமா, இதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே உங்க அம்மா கிட்டயே நீ கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அதுக்கு இந்த பொண்ணு உடனே சுத்தி முத்தி பாக்குறா. அப்பதான் ஒன்னு நோட் பண்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கடையில ஒரு போட்டோ இருக்கு. இந்த லேடி ஏதோ ஒரு கேம்ல வின் பண்ணிருப்பாங்க போல, அந்த போட்டோ தான் அது. இந்த பொண்ணுக்கு உடனே ஒரு ஐடியா தோணுதுங்க. உடனே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கேம், இந்த டேப்லெட்டை பத்தி நான் கண்டுபிடிச்சாதான் அடுத்த லெவலுக்கு நான் போக முடியும், எங்க அம்மாவும் நானும் இந்த மாதிரி தான் கேம் நிறைய விளையாடுவோம் அப்படின்னு சொல்றா. இவங்களும் இருந்துட்டு சரி ஓகே நான் பார்த்து சொல்றேன், வெயிட் பண்ணு ஒரே நிமிஷம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க பார்த்து முடிச்சுட்டு இது உங்க அம்மா அவங்களுக்காக வாங்கல, அது அவங்க நாய்க்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பச்சை கலர் மாத்திரம் வந்துட்டு நாய்க்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னது நாய்க்கு கொடுக்குற மெடிசனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆமா இந்த மாத்திரை வந்துட்டு நாய்க்கு ரொம்ப கால்வலி அதிகமா இருக்கும்போது கொடுக்குற மெடிசன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு இருந்துட்டு அதை மனுஷங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. என்ன இப்படியெல்லாம் நீ கொஸ்டின் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கரெக்டா வந்துட்டாங்க. அவங்க அம்மா கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் சொல்லுங்க என்ன ஆகும் மனுஷங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு இவன் வந்துட்டு என்ன ஆகும், ஊனமாயிட்டு கால் நடக்க முடியாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு உலகமே இடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. லைட்டா ஹார்ட் பீட் வேற வேக வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் நெருங்க, காத்து வரட்டும், வழி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரையும். அப்புறம் எல்லாமே சரியா இருக்கண்ணா பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயக்க ஊசி எடுத்துட்டு இந்த பொண்ணு கால்லயே சொருகிறாங்க இவங்க. அப்புறம் அந்த பொண்ணு மயக்கம் போட்டுறா. இவங்க இருந்துட்டு உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அந்த பொண்ணை. அப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ரூம்ல இருக்கிறது. அப்புறம் கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா கதவு உள்ள லாக் ஆயிருக்கும் போல. அந்த பொண்ணு 2 கம்பி மாதிரி எடுத்துக்கிட்டு லாக்கை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. அது பாத்தீங்கன்னா ஓப்பனும் ஆயிடுச்சு. அப்புறம் கதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு திறக்கிறா. ஆனால் திறக்கவே மாட்டேங்குதுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவங்க அம்மா வெளியே ஒரு கம்பி மாதிரி ஒன்று வச்சு அடைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அது இழுத்தாலும் வராது. அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு சரி தப்பிக்க ஏதாவது வழி பண்ணணுமேன்னு சொல்லி யோசிக்கிறா. என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா வெளியே எட்டி பார்க்கறா அவங்க அம்மா ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா ரூம் எங்க இருக்குன்னா இந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அந்த பக்கமா இருக்கு ரொம்ப தூரத்துல. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஐடியா தோணிச்சு போலங்க. அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு எல்லா ஒயரையும் எடுத்து ஜாயின் பண்றா ஒவ்வொன்னா. அப்புறம்
வாயில கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஊத்தி வச்சுக்கிறா. அங்க இருக்கிற ஜன்னலுக்கு கீழே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கு, அதுல லைட்டா மெதுவா இறங்குறா. அப்புறம் எட்டி பாக்குறா, இங்கிருந்து கீழே விழுந்தா காலின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி உயிரை காப்பாத்திக்க வேற வழி இல்லைன்ட்டு மெதுவா நகர்ந்து போறா. இந்த பொண்ணுக்கு தான் கால் வேலை செய்யாது, அதனால கையை வச்சு தவழ்ந்துக்கிட்டு அப்படியே மெதுவா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரூம் ஜன்னல் கிட்ட போய்கிட்டு கையில சால்டரிங் பண்ற மிஷின் இருக்கு, அதை ஆன் பண்றா. அதை ஆன் பண்ண உடனே நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதை எடுத்து அவங்க அம்மா ரூம் ஜன்னல் கண்ணாடியில வைக்கிறா. கண்ணாடி நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வாயில தண்ணி வச்சிருக்கா இல்லைங்க, அதை வந்து கண்ணாடியில துப்புறா. ஆல்ரெடி கண்ணாடி இருந்து ஹீட்டுக்கு தண்ணி பட்ட உடனே டப்புன்னு வெடிச்சிருதுங்க கண்ணாடி. அப்புறம் உள்ள போயிடுறான் அந்த ரூமுக்குள்ள. உள்ள போனதுக்கு அப்புறம் படிக்கட்டுல இருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அதுல ஏறி உட்காந்துட்டு ஆன் பண்ணலான்னு பாக்குறா. அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த எல்லா ஒயரையும் புடிங்கி விட்டு இருந்திருக்காங்க இவ இப்படி தப்பிச்சு போவாங்கிறதுக்காக. சரி வேற வழி தெரியலன்ட்டு அங்க இருக்கிற சேரை ஃபர்ஸ்ட் கீழே தள்ளி விட்டு பாக்குறா. அது கண்ணா பின்னான்னு விழுந்து உடையுதுங்க. அப்புறம் வேற வழி இல்லாம இவ்வளவு உருண்டுகிட்டு கீழே விழுறாங்க. தலையில எல்லாம் அடியோட எப்படியோ உயிர் பொழைச்சிடறா. அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தாங்க அவ நோட் பண்றா, என்னன்னு பாத்தீங்கன்னா அவளால அவ கால் விரலை மட்டும் அசைக்க முடியுதுங்க. ஏன்னா இவதான் ஒரு மாசமா அவங்க அம்மா கொடுத்த டாப்லெட் எதுவுமே சாப்பிடவே இல்லை, அதனாலதான் இப்படி இருக்குது. கால் விரலை மட்டும் தான் அசைக்க முடியுது, நடக்க முடியல. அதனால வீல் சேர்ல ஏறி உட்காந்துட்டு அப்படியே மெதுவா நகர்ந்து போறாங்க வீட்டை விட்டு. இந்த பக்கம் வெளியே போயிட்டு இருந்த அவங்க அம்மா இருந்துட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க ரோட்ல. அதே ரோட்ல தாங்க இவ்வளவு வந்துகிட்டு இருக்கா. ரோட்ல ஒரு வேன் வேகமா வந்துகிட்டு இருக்கு. இவ இருந்துட்டு குறுக்க போய் நிக்கிறா. அந்த வேனுக்குள்ள இருந்து ஒருத்தர் இறங்கி வராங்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டுக்கு கூட டெய்லி ஒருத்த வந்து கொரியர் கொடுத்துட்டு போவாங்க, அவன் தாங்க அது. என்ன ஆச்சு, ஏன் இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்லுதுங்க. அப்புறம் இவ இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேன் ஓரமா இந்த பொண்ணை இவன் உட்கார வச்சுட்டு இவ இருந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் பேசுறான். அவங்க அம்மா இருந்துட்டு வந்தோன்னா ஆவுன்னு கத்துதுங்க, என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ இருந்துட்டு அவன் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டா, நீங்க அவளுக்கு என்னென்ன கொடுமை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் இந்த அம்மா இருந்துட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சுங்க, தயவுசெய்து என் குழந்தைய அனுப்பு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு. இவ இருந்துட்டு முடியவே முடியாது அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். அப்புறம் இவங்க அம்மா இருந்துட்டு சரி ஹாஸ்பிட்டல் வரைக்குமாச்சும் உங்க வேனை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இவன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணை வேன் பின்னால் உட்கார வச்சுட்டு சரி போலாம் அப்படின்ட்டு வேன் எடுக்கலான்ட்டு கீழே இறங்குறான். அப்ப எங்கேயோ இருந்து அவங்க அம்மா வந்துட்டு மயக்கூசியை வச்சு அவன் கழுத்துலயே இறக்கிடுதுங்க. அவன் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுக இவங்க அம்மா இருந்துட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருது. இந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டுல ஏதோ ஒரு ரூம்ல இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்துல ஏதோ குண்டாவில் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல ஏதோ தாறு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிறைய டிராலாம் திறந்துருக்கு, அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதெல்லாம் என்னன்னு எடுத்து பாக்குறா போய். அப்ப பார்க்கும்போது தான் அவளுக்கு நிறைய காலேஜ்ல இருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்குது. அதெல்லாம் அவங்க அம்மா அவங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்து சரியான கோவம் வந்துருச்சு அவளுக்கு. அதெல்லாத்தையும் தூக்கி அங்கேயே போட்டுறா. அப்புறம் தூரத்துல ஏதோ அவங்க அம்மா பேர் போட்ட ஒரு பொட்டி இருக்குது. அதை பார்த்த உடனே சரி அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் எடுத்து பாக்குறாத. அதுல பாத்தீங்கன்னா இவளோட சின்ன வயசு போட்டோ நிறைய இருக்கு. ஒரு சின்ன வயசு போட்டோல ஸ்டிக்கர் மாதிரி ஒரு ஒட்டி இருக்கு. அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கே ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசு போட்டோல இவ ஓடுற மாதிரி இருந்திருக்கு. ஆனா அவங்க அம்மா இவட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீ பிறந்ததுல இருந்தே உன்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இவளுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. அப்புறமா அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் தேடி பார்க்கறா. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அது வந்து டெத் சர்டிபிகேட்டுங்க. அதுல இவ பேர் தான் போட்டிருக்கு. குழந்தை பிறந்து 2 மணி நேரத்திலேயே இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதுல இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெரிய விஷயம் இவகிட்ட மாட்டி இருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பருங்க. அது அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைய வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கிறதா நியூஸ்ல போட்டிருக்கு. ஆக்சுவலா இப்பதாங்க நமக்கே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த லேடியோட குழந்தை இருந்துட்டு இன்குபேட்டர்ல உயிரோட இருந்துச்சு இல்லைங்க, அது கொஞ்ச நேரத்திலேயே செத்து போயிருந்திருக்கு. அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இல்லைங்க, அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு குழந்தைய திருடிட்டு வந்திருக்கா. அது வேற யாரும் இல்லைங்க, இந்த லேடி இப்ப வளர்த்திக்கிட்டு இருக்கால இந்த சின்ன பொண்ணு தான். அது விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவ அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்துடுறா. இவன் இந்த பேப்பரு இந்த நியூஸ் எல்லாம் படிக்கிறத வந்து இவ பாத்துட்டா. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு இவட்ட என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் அம்மாவே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லை நான் தான் உங்க ஒரிஜினல் அம்மா அப்படிங்கிறா. இந்த பொண்ணு இருந்துட்டு நீ எதுக்கு என்ன அவங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு இந்த லேடி இருந்துட்டு நான் உன்னை தூக்கிட்டு வரல, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே நான் தான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு இந்த பொண்ணு இருந்துட்டு நீ கண்ட மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டியே, நீ விஷம் கொடுத்துருக்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு இந்த லேடி இருந்துட்டு நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறா. அப்புறம் இருந்துட்டு எல்லா மாத்திரையும் எடுத்து குப்பை தொட்டியில கொட்டுறா. இனிமே இதெல்லாம் வேண்டாம், நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படியே இருக்கலாம், நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த டெலிவரி பாய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க அவனுக்கு ஒன்றும் ஆகல, வெறும் மயக்க மருந்து தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த லேடி இருந்துட்டு இவ்வளோ
நாளா இதெல்லாம் நான் பண்ணல, இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு இருந்துட்டு நீ இதெல்லாம் எனக்காக பண்ணல, உனக்காக நீ பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டோன்னா அவளுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க. இந்த லேடி எந்திரிச்சு போயிட்டு அந்த கருப்பு கலர் காரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது என்னென்னமோ கெமிக்கல் ஊத்தி கலக்க ஆரம்பிச்சுட்டா. இவ இதெல்லாம் பண்றதை பார்த்துட்டு இந்த பொண்ணு இருந்துட்டு கதற ஆரம்பிச்சுட்டா. கத்துறா, தயவு செய்து என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு உடம்புல அந்த கருப்பு கலர் லிக்விட போட்டதுக்காக அந்த லேடி இருந்துட்டு ஒரு சிரஞ்சில் அதை எடுக்கிறா. அந்த பொண்ணு இருந்துட்டு பயந்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா என்ன சாவடிச்சிடாதீங்க, நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டா. அந்த லேடி இருந்துட்டு தங்கம் நான் உன்னை சாகடிக்கவே மாட்டேன் என்னைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடுறதுக்காக பக்கத்துல வர்றா. இந்த பொண்ணு அப்படியே மெதுவா நடந்துக்கிட்டு போயிட்டு ஒரு பின்னாடி வேஸ்ட் ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுல கதவை சாத்திக்கிறா. அந்த லேடி இருந்துட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. தொற நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூம்குள்ள இருக்கா இல்லைங்க, இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்கு, அதை எடுத்து பாக்குறா அதுல என்ன போட்டிருக்குன்ட்டு. அந்த பாட்டில் பின்னாடி என்ன போட்டிருக்குன்னா இதெல்லாம் தயவு செய்து குடிக்கவே கூடாது, குடிச்சிங்கன்னா உடனே 911 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ஊர்ல எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு சாவி எடுத்துட்டு வந்து கடைசியா அந்த ரூமை திறந்துட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டில ஓபன் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க குடிக்கிறதுக்காக. அவங்க அம்மா உள்ள வரதை பார்த்த உடனே இவ இருந்துட்டு உனக்கு நான் தானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் இருக்கிறத அப்படியே குடிச்சிடறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த லேடி வந்துட்டு ஓடி வர்றாங்க அழுதுகிட்டே தடுக்கலான்ட்டு. ஆனா இவ பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அது எல்லாத்தையும் குடிச்சிடறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துலயே அந்த பொண்ணு வந்துட்டு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு வேற வழியே தெரியல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறா. ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா டாக்டர்ஸும் இருந்துட்டு இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல முடிச்சிடறா. வாயில பைப்பெல்லாம் வச்சிருக்காங்க மூச்சு போறதுக்காக. அப்புறம் இந்த லேடி கிட்ட டாக்டர்ஸ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவன் நார்மல் ஆயிட்டாங்க, பட் ஆனா இருந்துட்டு நீங்க பார்க்க கூடாது அவளை இன்னைக்கு ஃபுல்லா, இப்பதான் அவன் சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்கா, அதனால நாங்களே சொல்லுவோம் உங்களை எப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி இருந்துட்டு கொஞ்ச நேரம் இவளையே பார்த்துக்கிட்டே இருக்கா வெளியே நின்றுட்டு. அப்புறம் வந்துட்டு அவன் எங்கேயோ போயிடுறா. அப்புறம் இந்த பொண்ணு கை கிட்ட ஒரு பட்டன் இருக்குங்க, எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா அதை அழிச்சு கூப்பிடுவாங்க, அதுக்காக. இவ அதை பிரஸ் பண்ணிட்டு அந்த டாக்டர் வச்சிருக்க பேனாவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டாக்டர் வந்துட்டு உனக்கு பேனா வேணுமா, ஏதாச்சும் எழுதி காட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரும் கிரையான்ஸும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இவட்ட. இவ்வளோ ஏதோ எழுத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு அலாரம் மாதிரி அடிக்குது. அந்த ஸ்பீக்கர்ல வந்துட்டு ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட இந்த டாக்டர் வந்துட்டு வெளியே போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த மிஷின்ல இந்த பொண்ணோட ஹார்ட் பீட் அதிகமாக மாதிரியே காட்டுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா அது 0ல போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த லேடி தாங்க. இவங்க தான் வந்து இந்த மிஷின்ல இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் அலாரம் அடிக்குதுங்க, இதுவும் இந்த லேடியோட வேலை தான். அப்புறமா இந்த பொண்ணு வாயில இருக்கிற டியூப் எல்லாம் எடுத்துட்டு இந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணு கையை வந்து இந்த வீல் சேர்லயே கட்டி வச்சுட்டாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம வாயிலிருந்து டியூப் இப்பதான் எடுத்தாங்க, அதனால இவளால கத்த கூட முடியல. அப்புறம் இந்த பொண்ணு லிப்ட்ல கூட்டிட்டு போகும்போது இந்த லேடி இவட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கேன், காயப்படுத்தி இருக்கேன், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இனிமே நம்ம 2 பேர் லைஃப் ஃபுல்லா ஒன்னாவே இருக்க போறோம் கடைசி வரைக்கும். நான் உனக்கு கண்டிப்பா தேவைப்படுவேன், கடைசி வரைக்கும் நான் இல்லாம நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இவ இருந்துட்டு இந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு டாக்டர் இருந்தாங்கல்ல, அவங்க இருந்துட்டு வர்றாங்க அந்த ரூமுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல போன் பண்ணி கேட்கறாங்க இங்க இருந்த பேஷண்ட்டை யாரும் மூவ் பண்ணிட்டு போனதுன்னு சொல்லிட்டு. அவங்க இருந்துட்டு யாருமே கொண்டு போகலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பொண்ணு கூட பேப்பர்ல ஏதோ ஒன்று எழுதிட்டு இருந்தாங்க, அது என்னன்ட்டு இந்த டாக்டர் போய் பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அம்மான்ட்டு எழுதி இருக்கு. அந்த டாக்டர் வந்துட்டு உடனே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால செக்யூரிட்டிஸ்க்கு அங்க போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பொண்ணை காணோம் அப்படிங்கறத. லேடி இருந்துட்டு இந்த பொண்ணை ஒரு இடத்துல வச்சுட்டு போலீஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேனர் இருக்கு. இந்த பொண்ணு கூட காலேஜுக்கு ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருந்தாங்களே, அந்த காலேஜோட கட் அவுட் வச்சிருக்காங்க அங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லையே இல்ல தடையே இல்ல அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்துட்டு மோட்டிவேஷன் ஆயிட்டா. அப்புறம் அந்த லேடி வந்துட்டு கூட்டிட்டு போலான்ட்டு சேரை இழுக்கிறா. அவளால இழுக்கவே முடியல. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு சேரை ஏன் இழுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பாக்குறா. இவ மேல போத்திருந்த துணி எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இவ வந்து காலை அழுத்தி நிலத்துல வச்சிருக்கா. அதனாலதான் அவளால சேரை இழுக்கவே முடியல. இந்த லேடியை பார்த்து இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ இல்லாம நான் ஒன்னும் பண்ண முடியாது நான் சொன்னேன், நீ எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறா. அதுக்கு இந்த லேடி வந்துட்டு தேவைப்படாது நான் சொல்றேன், உனக்கு தேவைப்பட வைக்கிறண்டி அப்படிங்கிறா. இந்த நேரத்துல கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த லேடியை பார்த்துட்டு கண்ணை கீழே போடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த லேடி போலீஸை பார்த்து கண்ணை நீட்டிட்டு நாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. போலீஸ் இருந்துட்டு சும்மா இருப்பாங்களா, இந்த லேடியை கரெக்டா சுட்டுட்டானுங்க. இந்த லேடி மேல படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டா. அப்புறமா அந்த பொண்ணை வந்து எல்லாம் இருந்துட்டு சேஃபா கூட்டிட்டு போறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் இப்படியே கொஞ்சம் வருஷம் போயிருது. ஒரு இடத்த காட்டுறானுங்க. ஆக்சுவலா இது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்கள திரும்பி வாழ்றதுக்காக ஒரு இடம் இருக்கு இல்லைங்க, அந்த இடம். அங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்திருக்கா யாரையோ பாக்குறதுக்காக. ஏர்போர்ட்
இடத்துக்குள்ள போனோம்னா அந்த செக் பண்றதுக்காக ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அதுல வந்து நம்ம ஹீரோயின் குச்சியை வச்சுட்டு மெதுவா நடக்கிறா. இவளால ஃபுல்லா நடக்க முடியாது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவ ரூம்ல போய் உட்காந்துட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நடக்க முடியாம போயிட்டு இந்த நிலைமைக்கு பண்ணி வச்சிருக்கா இல்லைங்க, இந்த லேடி தாங்க இது. போலீஸ் துப்பாக்கில சுட்டதுக்கு அப்புறமும் இன்னும் சாகலைங்க. அப்புறம் இந்த லேடி கிட்ட இருந்துட்டு உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்றா. அப்புறம் இவ இருந்துட்டு வாயை ஒரு மாதிரி அசைச்சுக்கிட்டே இருக்கா. அசைச்சு வாயிலிருந்து என்னமோ எடுக்கிறா. இப்பதாங்க இந்த படத்திலேயே ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேடி இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு நாய்களுக்கு எல்லாம் கொடுக்குற ஒரு மாத்திரையை கொடுத்தாள்லைங்க, அந்த மாத்திரை தான் இப்ப வாயில மறைச்சு கொண்டு வந்திருக்கா இந்த இடத்துக்கு. அப்புறமா இவன் இந்த லேடியை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறா. இப்ப வாயை திறங்க அப்படின்னு சொல்றா இந்த மாத்திரையை சாப்பிடறதுக்காக. இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. படம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்ப கூட ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்களேன். எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காம இந்த பெல் பட்டன் அமைக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது படத்தை பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அதை கண்டிப்பா ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்துல சந்திப்போம். பாய் பாய்.